நம்ம வெஜிடபிள் உப்மாக்கு ஃபஸ்ட்டு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துப்போம். மெயினாக இது வந்து கொஞ்சம் வைட்டமின் என்ரிச்டாக இருக்கிறதுனால ப்ரோக்கலி, கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் கேரட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் தக்காளி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவையை கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். பார்த்தீங்களா, வந்துருச்சு இல்லையா லைட் ப்ரௌன். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் குக் பண்ணுவேன், அதனால கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போடுவோம். கடுகு வெடிச்ச அப்புறம் வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். அதோட வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இன்னும் வெடிக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்து சீரகம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போவே கருவேப்பிலையை போட்டால் வெடிக்கும். அதனால ஒரு நிமிஷம் கழித்து ஒரு ஓரமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பச்சை மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கணும். இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம இது வெஜிடபிள் உப்புமா பண்ணுறோன்றனால காய்கறியும் கொஞ்சம் வேகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா கேரட் கொஞ்சம் நேரம் ஆகுன்றனால ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷம் 30 செகண்ட் விட்டுட்டோம்னா கொஞ்சம் அது வெந்துடும். அப்புறம் வேகிறதுக்கு ஈஸி. ஓகே, இப்போது கேரட்டு ஓரளவு கலர் மாறுது, அதனால் வேக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தனியாக வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம கொஞ்சம் காலிஃப்ளவரையும் அதே மாதிரி ப்ரோக்கலியும் ஒன்றா போட்டுட்டோம்னா உடனே சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க வைக்க வேண்டியது. சரி, இப்போது பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவரும் ப்ரோக்கலியும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணிப்போம்னா தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் எவ்வளோ ரவை போட்டோமோ அதுக்கு 2-2.5 மடங்கு தண்ணி. கொஞ்சம் நல்ல லூஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க 2.5 மடங்கு தண்ணி விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் மீடியமாக பதமாக இருக்கணும்னா 2 வச்சுக்கிட்டா போதும். ஓகே, அப்போ 2 மடங்கு தண்ணி விட போகிறோம். அடுத்தது நம்ம கொதிக்கும்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். சரிங்களா, போட்டுட்டு காய்கறிகள்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருணும். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறீங்கன்னா நல்லா வெந்து பலன்னு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்படின்னா ஆல்மோஸ்ட் ½ பாயில் 3/4 பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம ரவையை போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, நம்ம இப்போது டைம் ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணோன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா கட்டி ஆகிடும். ரவையை போடும்போது பொறுமையாக போடணும். இப்படி பண்ணிக்கிட்டு பொறுமையாக அப்படியே போட்டு நம்ம என்ன பண்ணோம், கட்டி ஆகாதமாக எல்லா இடத்துக்கும் ரவையை கரெக்டாக கலக்கி விட்டுறணும். இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா ரெடி. பொலன்னு நல்லா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் தண்ணி பதம் சொன்னதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே நம்ம ட்ரெஸ்ஸிங், அதாவது கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணிவிட்டு அழகாக தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்.
நம்மளோட வெஜிடபிள் உப்மா ரெடி. என்ஜாய். Thank you all. Don't forget to subscribe our channel. Thank you.